கிறிஸ்துமஸ் என்றால் கடவுள் மனிதனை தேடி வந்த நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் மனிதனை தேடி வந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனை தேடி வந்த தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனிதர்களையும் தேடி வந்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது ஒன்றை நமக்கு சொல்லுகிறது. என்னவென்றால், வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே ஏசாயா 7:14 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சுமார் 740 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. 1 2 அல்ல, 100 200 அல்ல, 740 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி அப்போதே சொல்லி இருக்கிறார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா, அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்ப்பவதியாகி ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். அல்லேலூயா. இன்னும் நிறைவேற ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரமல்ல, இனி உலகத்திலே நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களை குறித்த தீர்க்க தரிசனம் தான் வெளிப்பாடு புஸ்தகம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் அந்த தீர்க்க தரிசனம் முழுவதும் அடங்கியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களாக அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்மு தீவிலே யோவான் அங்கே இருந்தபோது யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷம்தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்னவென்றால், இனி வரப்போற கடைசி காலங்களிலே நடக்க போகிற அந்த காரியங்களை தீர்க்க தரிசனமாக அல்லது யோவானுக்கு அதை வெளிப்படுத்தினார். அதை யோவான் எழுதி வைத்தார். இதை ஒரு புஸ்தகத்தில் சொல்ல எழுதி வை என்று சொல்லப்பட்டது, எழுதி வைத்தார். அதே போலதான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது இப்படி தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக நடந்தது என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறது, தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மனிதனை தேடி ஆண்டவர் வந்தார். வாசிக்கலாம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கண் இந்த பூமியின் மேல் வந்தது. ஏனென்றால் தேவனை தேடுகிறவர்கள் உண்டோ என்று பார்க்கும்படியாக அவருடைய அந்த பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அப்படி தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களை தேடித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 18:12 சொல்லி இருக்கிறது, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிதறி போனவைகளை, காணாமல் போனவைகளை தேடும்படியாக வந்தார். அல்லேலூயா. காணாமல் போனவைகளை தேடி வந்தார். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் காணாமல் போனான். அல்லேலூயா. மனிதன் காணாமல் போய்விட்டான். காணாமல் போய்விட்டான் என்றால் தேவன் கொடுத்த அந்த நல்ல ஏதேன் தோட்டத்தின் அந்த நல்ல வளமான வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை, சமாதானமான வாழ்க்கையை மனிதன் தொலைத்து விட்டான். அங்கிருந்து அவன் துரத்தப்பட்டான், காணாமலே போயிட்டான். அல்லேலூயா. அப்படி மனிதனை அவர் இழந்து போனார். அல்லேலூயா. தம்மை போல் சிருஷ்டித்த மனிதனை, தம்மோடு கூட இருக்கும்படியாய் சிருஷ்டித்த மனிதனை, இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றையும் ஆள சிருஷ்டித்த மனிதன் என்ன தொலைந்து போய்விட்டான், காணாமல் போய்விட்டான். அந்த மனிதனை தேவன் இழந்து விட்டார். அல்லேலூயா. ரொம்ப வருத்தம் தான், ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் தான். என்றால் அவரை தம்மை போல உண்டாக்கினார். அல்லேலூயா. நம்மை போல் உண்டாக்குவோம் என்றுதான் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவனோடு கூட மாலை வேளையிலே தேவனாய கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்திலே வந்து அவனோடு கூட உறவாடினார், அவனோடு கூட ரொம்ப ஐக்கியமாக இருந்தார். அப்படியே இருக்கும்படியாக ஏதேன் தோட்டத்திலேயே மனிதன் வளமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆனால் மனிதன் பாவம் செய்த போது தேவனுக்கு வேற வழியே இல்லை. இனி பாவம் செய்து அங்கேயே அவன் இருந்து விட்டால் அந்த வாழ்க்கையானது அவனுக்கு சுகமாயிருக்காது. பாவத்தோடு கூட ஏதேன் தோட்டத்திலே வாழ முடியாது என்பதை அறிந்த தேவன் அவனை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். அல்லேலூயா. அப்படியாக மனிதன் காணாமல் போனான், அல்லது தேவன் மனுஷனை இழந்து போனார். அல்லேலூயா. ஆனால் அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இழந்து போனதை தேடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திலே வந்தார். எதற்காக? தேட மாத்திரமல்ல, அவனை காப்பாற்ற, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து காப்பாற்ற. இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து இழந்து போனானே, அந்த நல்வாழ்க்கை இழந்து போய் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. 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 சங்கீதத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிற 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்படித்தானே சொல்லியிருக்கு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே. ஏகமாய் கெட்டு போனார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 14:13. அல்லேலூயா. ஆமா, ஏகமாய் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இந்த கெட்டு போன மனிதனை மீட்கும்படியாக, அவனை அதிலிருந்து காப்பாற்றும்படியாக, அந்த கெட்டு போன நிலைமையிலிருந்து காப்பாற்றி அவனை மீண்டும் அந்த ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை அடைய செய்வதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த இழந்து போனதை எல்லாம் திரும்ப அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே என்னென்ன இழந்தானோ அந்த இழந்ததை எல்லாம் அவன் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்தார். அதற்காகவே நம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலேயே அனுப்பினார். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது, யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவன் கெட்டு போக கூடாது, மனுஷன் கெட்டு போக கூடாது. இன்னும் நாளுக்கு நாள் கெட்டு போய்கொண்டே இருக்கிறான். அப்படித்தானே உலகம் அப்படித்தானே போய்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் மனிதன் கெட்டு போய்கொண்டே இருக்கிறான், நல்லாயிட்டே இருக்கல, அவன் கெட்டுத்தான் போய்கொண்டிருக்கிறான். இந்த கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிதாவானவர் அனுப்பினார். அல்லேலூயா.
ஹalleluya. அப்போ மனுஷன் கெட்டு போக கூடாது என்கிற நல்ல எண்ணம் படைத்த அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினாலே நாம் மீண்டும் கெட்டு போக கூடாது. ஏற்கனவே பாவம் செய்து தேவ மகிமையை விட்டு மகிமை இழந்து போன அந்த மனுஷன் இனி இன்னும் 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 கெட்டு போக கூடாது. நீங்கள் வேதத்திலே பார்த்தீர்களானால் ஆதியாமத்திலிருந்து தொடர்ந்து மனிதன் பாவம் செய்து கெட்டு போய்கொண்டே இருக்கிறான். ஆகவே இன்னும் நாம் தாங்கிக் கொள்ள முடியாது, இன்னும் இந்த மனிதனை கெட விட முடியாது. இவனை இந்த கெட்டுப்போன நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கெட்டு போக கூடாது என்பதற்காக, அந்த ஒரே நல்ல எண்ணத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. இனி அவன் கெட்டு போக கூடாது, அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அவன் அழியாத ஜீவனை அடைய வேண்டும், அவன் இந்த கெட்டுப்போன நிலைமையிலிருந்து அவனை மீட்டெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 18:11 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். என்னது? மனுஷகுமாரன் கெட்டு போனதை. யார் கெட்டு போனா? மனிதன் தான் கெட்டு போனா. உலகத்துல வேறு ஒன்று கெட்டு போகல, கெட்டு போனது மனிதன் தான். ஹல்லேலூயா. ஆகவேதான் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. மனிதன் கெட்டு போனார், பாவம் செய்து ஏகமாய் வழிவிலை போனார்கள், ஏகமாய் கெட்டு போனார்கள். நாளுக்கு நாள் நம்ம சொல்றோம்ல, எங்க முந்தின காலத்துல எல்லாம் இப்படி இருந்தது, எங்க தாத்தா காலத்துல இப்படி இருந்தது, எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்தது, இப்போ உள்ள பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, இப்படி போறாங்க, இனி எப்படி ஆகுமோ அப்படின்னா உலகம் கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. மனிதன் அதை நல்லதாக மாற்ற விரும்பினாலும் அவனால முடியல. அவனால மனுஷனை காப்பாற்ற முடியல, மனுஷனுடைய உயிரை காப்பாற்ற முடியல, அவனுடைய நல் வாழ்க்கையை காப்பாற்ற முடியல. ஏன் சொல்ல போனா நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு அரசாங்க உணவு கூட கொடுக்க முடியல. நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே 40 கோடி ஜனங்கள் 2 வேளை உணவு மட்டும் உண்டு வாழ்கிறார்களாம். ஒருவேளை உணவு இல்ல 40 கோடி மக்கள். இது நான் சொல்றதல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. 40 கோடி 140 கோடியிலே 40 கோடி ஜனங்கள் இரவிலே உணவு இல்லாமல் படுக்கைக்கு செல்லுகிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த அரசாங்கமும் எல்லாருக்கும் உணவை கூட கொடுக்க முடியல. அவங்க கெட்டு போகிற வாழ்க்கையிலிருந்து அவங்களை காப்பாற்ற முடியல. எவ்வளவோ நல்ல திட்டங்களை எல்லாம் போடுறாங்க, அரசாங்கம் நல்ல திட்டங்களை எல்லாம் போடுறாங்க, ஆனாலும் மனுஷனை காப்பாற்ற முடியுதா? இல்ல. ஆகவேதான் இந்த அரசாங்கங்களினாலோ மற்ற மனிதர்களாலோ மனுஷனை காப்பாற்ற முடியாது. அந்த மனிதன் கெட்டுப்போன அந்த மனிதனை காப்பாற்ற தேவன் ஒருவரால தான் முடியும். ஆகவேதான் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்தோம், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். இந்த பாவத்திலிருந்து மனிதன் மீட்படைய வேண்டும், இந்த பாவத்திலிருந்து மனிதன் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த பாவியான மனிதனை ரட்சிக்க வேண்டும், அதிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். என்றால் பாவம்தான் மனிதனுடைய கெட்டு போகிற நிலைமைக்கு காரணமாயிருக்கிறது. மனிதன் ஏன் கெட்டு போகிறான்? பாவம், பாவம், பாவம். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தினாலே மனிதன் கெட்டு போய் கொண்டிருக்கிறான். அந்த கெட்டு போகிற அந்த மனுஷனை தூக்கி எடுக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. அல்லேலூயா. ஏனென்றால் நாமும் பாவிகள் தான். அல்லேலூயா. ஒரு நாளிலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்க, ரட்சிக்க, நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்மேல் கரிசனை கொண்ட தேவன் நம்ம எந்த விதத்திலும் கெட்டு போக கூடாது. பாவத்தின் மாத்திரமல்ல, எந்த விதத்திலும் கெட்டு போக கூடாது. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போக கூடாது என்கிற ஒரு நல்ல எண்ணமுடையவராய் இருக்கிறானோ, அதே போல நம்முடைய தகப்பனும் நாம் கெட்டு போக கூடாது என்பதிலே ரொம்ப கருத்தா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உலகம் கேட்டுக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் அப்படி ஆய்விடக்கூடாது, அவர்கள் அப்படி கெட்டு போக கூடாது என்பதற்காக நம்மை தேடி வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா,
ஹalleluya. அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது பாவிகளோடே இருந்தார். ஹalleluya. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்கிறார். ஆண்டவரே சொல்றார், எதற்காக நான் இந்த உலகத்திலே வந்தேன்? அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அவர் சொல்றாரு, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஹalleluya, ஹalleluya. தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்புவதற்காக, பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தான் வந்த நோக்கத்தை அவரே சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவிகள் மேலே கண்ணோக்கமாயிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த போதெல்லாம் பாவிகளோடு கூட அவர் என்ன செய்திருந்தார்? உண்டார், உறங்கினார், இருந்தார், போனார். பாவிகளை இப்ப சகையன் வீட்டுக்கு போகும்போது மற்றவெல்லாம் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரே அப்படின்னுதான் சொன்னாங்க. பாவிகளோட பந்தி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அவர்களோடு வாழ்ந்து அவர்களை ரட்சிக்கணும், அவங்களை காப்பாற்றணும். ஹalleluya, ஹalleluya. அப்படியானால் பாவிகள் மேல் அக்கறை கொண்டு பாவிகளை மீட்கும் ஒரு பொருளாக, மீட்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹalleluya, ஹalleluya. ஆகவே இயேசு நம்மை தேடி வந்த தெய்வம். ஹalleluya. நம்மேல் கரிசனை கொண்டு, நம்மேல் அன்பு கொண்டு, அதானே வாசிக்கிறோம், நம்மேல் அன்பு கொண்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். ஹalleluya. அப்போ நம்மேல் வைத்த அன்பு நாம் கெட்டு போக கூடாது என்பதற்காக, நாம் நம்முடைய கெட்ட நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி நல்ல மனிதர்களாக நிறுத்துவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கொலோசியர்கள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:13 வாசிக்கிறோம், இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, இருளின் அந்த அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய், தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இருளின் அதிகாரத்திலே மனுஷன் இருக்கிறான். இருளின் அதிகாரம் என்றால் பாவத்தின் அதிகாரம், சத்துருடைய அதிகாரத்திலே மனுஷன் இருக்கிறான். அவனை அதிலிருந்து விடுதலையாக்கி குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார் நம்மை. ஹalleluya. இந்த சத்தியம் எல்லாம் உலகத்தானுக்கு சொன்னா புரியவே புரியாது. என்னடா இது, இப்படியெல்லாம் சொல்லி இருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு அவனுக்கு புரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப ரொம்ப நன்றாய் புரிகிறது. நாம் எல்லாரும் ஒரு நாள் இருளின் அந்தகாரத்திலே இருந்தோம், இருளின் அதிகாரத்திலே இருந்தோம். நம்மை அதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். ஹalleluya. இனி வருகிறது அவருடைய ராஜ்யம். ஹalleluya. இந்த உலகம் முடிய போகிறது. இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் முடியும் போது, இந்த உலகத்தின் முடிவு வரும்போது அந்த குமாரனுடைய ராஜ்யம் வரும். ஹalleluya. அந்த குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஹalleluya. அதுதான் அழிவிலிருந்து மீட்கிற ஒரு பெரிய வல்லமையான காரியம். ஹalleluya. அழிவிலிருந்து நம்மை காக்க எதற்காக என்றால், இந்த அந்தகாரத்திலிருந்து, இந்த பிசாசின் பிடியிலிருந்து, இந்த பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்து குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி விட்டார். ஹalleluya, ஹalleluya. மனித வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கிறது. இந்த நாட்களிலே, இந்த கடினமான நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவர் மீட்டு அந்த தேவனுடைய குமாரன் நாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு கொண்டு சென்றார். ஹalleluya. நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தாலும், இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் நிறுவப்பட்டாலும் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் காணப்படுவோம். ஹalleluya, ஹalleluya. ஆமா, இருளின் அந்தகாரத்தின் நம்மை விடுவித்து அந்த குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் உலகத்திலே கெட்டு போகிற மனுஷனை என்ன செய்தார்? அவர் தேடி வந்தார்.
அவன் கெட்டு போக கூடாது என்ற நோக்கத்தோடு வந்தார். அவனை தம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த நல்ல ராஜ்யத்திலே பிரஜையாக நிறுத்தும்படியாக, அவனை வாழ வைக்கும்படியாக வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இதிலிருந்து என்ன புரிகிறது? இயேசு கிறிஸ்து மனிதன் மேல் கொண்ட அக்கறையினாலே வந்தார், மனிதன் மேல் கொண்ட கரிசனையினாலே வந்தார். மனிதன் கெட்டு போக கூடாது என்பதற்காக வந்தார். அவன் பாவத்திலே அழிந்து போக கூடாது என்பதற்காக வந்தார். அவன் சமாதானத்தை இழந்து போக கூடாது என்பதற்காக வந்தார். இழந்த சமாதானத்தை திரும்ப பெறும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். மனிதனுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. மனிதனுக்கு ஒரு பக்கம் வசதிகள் வாய்ப்புகள் பெருகினாலும் அவனுடைய பிரச்சனைகள் பெரிதாகிக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து யார் மீட்க முடியும் என்றால், உலக மனுஷன் மீட்க முடியாது, அரசாங்கம் மீட்க முடியாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் மீட்க முடியும். ஆகவேதான் ஆண்டவர் பொறுத்து பார்த்தார், 6000 வருடங்கள் பொறுத்து பார்த்தார். இந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், மனம் திரும்புவார்கள் என்று தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், மனம் திரும்பவில்லை. ஆகவே இனி நானே போகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளே எடுத்துக்கொள்ளும், ஒரு பிரச்சனை, நம்ம ஒருத்தர் அனுப்புறோம், அது சால்வ் ஆயிரும் நினைக்கிறோம், ஆகல. இன்னொருத்தர் அனுப்புறோம், சால்வ் ஆயிரும் நினைக்கிறோம், ஆகல. உடனே என்ன செய்யறோம்? இனி நானே போகிறேன். அல்லேலூயா. ஆமா, மனிதனை மீட்கும் பொருளாக, மனிதனுக்கு நன்மை செய்வதற்காக, மனிதனுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. அதனால்தான் மீண்டும் வாசிக்கலாம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு. இவைகள் இயேசுவின் பெயர்கள். இது இயேசுவினால் செய்யப்படக்கூடிய காரியங்கள். அதிசயமான காரியங்களை செய்கிறவர் உண்டானால் அவர் ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. நல்ல ஆலோசனை கொடுத்து மனுஷனை தீமையிலிருந்து காக்க முடியும் என்றால் அது அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உலகத்திலே வல்லமையான காரியங்களை இதுவரை செய்தவரும், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறவரும், இனிமேலும் செய்ய போகிற அந்த வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நித்திய பிதா. அல்லேலூயா. என்றென்னைக்குமாய் நம்முடைய தகப்பனாக, நம்முடைய பிதாவாக இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு. அல்லேலூயா. ஆமா, மனுஷன் சமாதானமின்றி அலைந்து கொண்டிருக்கிறான். சமாதானத்தை தேடி எதெல்லாமோ செய்கிறான், சமாதானத்தை தேடி எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் சமாதான பிரபுவாகிய இயேசு இருக்கிறார். அவர் மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் போது அநேக பதியிலே இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சந்தோஷம், நீ பயப்படாதீங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. மனுஷன் பயந்து கொண்டே இருக்கிறான், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறான். இங்க இருக்கிற நீங்கள் உங்களில் ஒருவர் கூட பயந்து கொண்டிருக்கலாம். அந்த காரியம் எப்படியாய் முடியுமோ, இந்த காரியம் எப்படியாய் முடியுமோ, என்ற பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாய் முடியுமோ, இது என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பயப்படாதீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏராளமான முறை பயப்படாதீங்கள், 365 முறை என்று சொல்லுகிறார்கள். வேதத்திலே பயப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் மனிதன் ஏதோ ஒன்றை குறித்து பயந்து கொண்டிருக்கிறான், நாளையை குறித்த கவலை கொண்டவனாய் இருக்கிறான், சமாதானத்தை இழந்தவனாய் காணப்படுகிறான். அவனுக்கு ஆண்டவர், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சமாதானம் வேண்டுமானாலும், சந்தோஷம் வேண்டுமானாலும், வாழ்க்கையின் பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் சேமமாய் வாழ வேண்டுமானாலும் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் மட்டுமே முடியும். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததை நம்ம எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏராளமான கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோட இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, கிறிஸ்துமஸ் ஒரு நல்ல நாள். ஆங்காங்கே கிளப்புகளிலும் ஹோட்டல்களிலும் பல இடங்களிலும் இன்னும் விருந்துகள் பார்ட்டிகள் எல்லாம் நடைபெறுகிறது. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் யாருக்கும் பயன்படாது. எப்போது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு பயன் அளிக்கும். அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்கு நம்முடைய அரசாங்கம் நமக்கு என்ன கொடுக்குது?
அரிசி, பருப்பு, எண்ணெய், கரும்பு கூட கொடுக்குது. அல்லேலூயா. அறிவித்து விட்டார்கள். ரேஷன் கடையிலும் வந்துருச்சு, இருக்கு. பொங்கல் பரிசு பையில ரெடியா இருக்கு, இந்த நாள் போனா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. எதற்காக? நீங்கள் எல்லாம் பொங்கல் செய்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக. நீங்கள் எல்லாம் அந்த நாள்ல உழவர் திருநாள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் அதை அறிவித்திருக்கு. அதுக்கு தானா ஓட்டுக்கா தெரியல. எப்படியோ உங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்கிற அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டு விட்டாலும், அது ரேஷன் கடைக்கு வந்து விட்டாலும் உங்களுக்கு பயனளிக்காது. அதை நீங்கள் வாங்கி வந்து உங்களுடைய வீட்டிலே பொங்கல் வைக்காம அது உங்களுக்கு பிரயோஜனமாகாது. இதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லுவதல்ல, அவர் உங்களுடைய உள்ளத்திலே பிறக்கணும். உங்களுடைய உள்ளத்திலே இயேசு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டீர்களானால் அவர் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்வார். உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார். அநேக நம்முடைய ஆலோசனைகள் தீமையாக இருக்கிறது, அது தவறாகவும் முடிகிறது. மனுஷன் அநேக காரியங்களை யோசிக்கிறான், அநேக காரியங்களை சிந்திக்கிறான், அநேக திட்டங்களை செய்கிறான், தோல்வியிலே முடிவடைகிறது. ஏன் தெரியுமா? சரியான ஆலோசனை பெறவில்லை. சரியான ஆலோசனை பெற்று காரியங்களை செய்தால் வெற்றி உண்டாகும். ஆனால் அந்த ஆலோசனை யார்தான் கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர்தான் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர் என்றால் ஆலோசனை கொடுக்கிற தெய்வம் என்று அர்த்தம். அதான் ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா. கர்த்தா என்றால் தெய்வம் என்று அர்த்தம். ஆகவே நல்ல ஆலோசனைகளை இந்த தேவன் இந்த வேத வார்த்தையின்படி மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இது நல்ல ஆலோசனை கொடுக்கிறது. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, என்னென்ன வேளையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வேதம் சரியாக சொல்லி இருக்கிறது. இதைத்தான் நாம ஆலோசனைகளாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி இருக்காது. அல்லேலூயா. ஆலோசனைக்காரர்கள் அதிகம் உண்டென்றால் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நல்லது, நன்மை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, இந்த வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் நமக்கு ஆலோசனைகள் சொல்லி இருக்கிறார்கள். தேவ மனுஷர்கள் ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஆலோசனைகளை நாம் கேட்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. 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 நாம் வாசித்தோம், இருளின் அந்தகாரத்தின்று நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுவிப்பது மாத்திரமல்ல, குமாரனாம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தும்படியாக வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் என்னவென்றால், அல்லேலூயா, ரோமர் கெழுவம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 6:14 சொல்லி இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்ப என்ன? முந்தைய நிலைமை ஏதேன் தோட்டத்திலே பாவம் ஆதாம் ஏவாளை மேற்கொண்டது. அல்லேலூயா. நேத்து பிள்ளைகள் அருமையா ஸ்கிட் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பாவம் ஒரு மனிதனை எப்படி பிடிக்கிறது, பாவம் ஒரு மனிதனை எப்படி ஆட்கொள்ளுகிறது என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஆமா, நாம இப்போ பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் உண்டு. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் அவர்களை மேற்கொண்டது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனை மேற்கொள்ளாவிட்டால் அவனுக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, அவனுடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். இன்றைக்கு மனிதன் கெட்டு போய்கொண்டிருப்பதெல்லாம் பாவத்தினாலே தான். அல்லேலூயா. பாவம் என்று சொன்னால் நேத்து பிள்ளைகள் சொன்ன மாதிரி வெறும் உபச்சாரம், வேசித்தனம், அந்த மாதிரியான கொலை, இவைகள் மாத்திரமல்ல. மனிதர் வாழ்க்கையில அன்றாட நடக்கிற சில காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் கூட அவனை பாவம் மேற்கொண்டு விடுகிறது. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போமானால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. பாவம் நம்மை மேற்கொள்ள கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், பாவம் நம்மை மேற்கொள்ள கூடாது. அல்லேலூயா. அந்த ஒரு நிலையை நாம் அடையும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. ஏற்கனவே அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும்
ஏவாளையும் பாவம் மேற்கொண்டு விட்டது. இனி இந்த உலகத்திலே நான் சென்று இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கிருபையை கொடுப்பேன். அந்த கிருபைக்கு அவர்கள் உட்பட்டிருக்கிறபடினாலே இனி பாவம் அவர்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. இப்ப நம்ம கிருபைக்கு உட்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் காலம் வரும் வரையிலும் நம்ம கிருபைக்கு உட்பட்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிச்சயமாக கிருபைக்கு உட்பட்டிருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு பின் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே சொல்லுவாங்களே, ஒரு எதிர்கட்சி அல்லது ஒரு எதிர் மனிதன் நமக்கு எதிரடியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். நாம் சந்தோஷமாய் வாழக்கூடாது, நாம உலகத்தின் துன்பத்திலே பாவத்திலே சிக்க வேண்டும் என்று அவன் ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய கிருபையை நமக்கு தந்து சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை பாவம் மேற்கொண்டது, இங்கே மனிதன் பாவத்தை மேற்கொள்ளுகிறான். அதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். இப்பொழுது நம்மால் சொல்ல முடியும், நான் பாவத்தை மேற்கொண்டிருக்கிறேன், என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ காரியங்களை, எவ்வளோ மோசமான, எவ்வளோ பாவமான, எவ்வளோ தீமையான காரியங்களை நாம இன்றைக்கு மேற்கொண்டவர்களாக நாம் தேவனுடைய சந்நிதியிலே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு நீதிமான் என்றும் பரிசுத்தவான்கள் என்று பெயர் கொடுத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் பாவத்தை மேற்கொண்டு விட்டோம். பாவத்தை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார். அதுதான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான மேலான கிருபை. அல்லேலூயா. பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, நாம் பாவத்தை மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா. அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சத்துருடைய சகல திட்டங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதுவோம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 12ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்க்கு நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே பிசாசு தந்திரமாக ஏவாளையும் ஆதாமை மேற்கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசின் தந்திரம், அவன் பேசிலே இந்த பழத்தை புசித்தால் உங்களுக்கு ஒன்று நேரிடாது, நீங்களும் தேவர்களை போல மாறுவீர்கள் என்று சொல்லி தந்திரமான காரியத்தை சொன்னான். அல்லேலூயா. தந்திரமாக அவர்களை மேற்கொண்டான். அல்லேலூயா. இனி அவன் தந்திரமாக உங்களை மேற்கொள்ள கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அது எது? இந்த பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்வதற்கான சகல விதமான ஆயுதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப நமக்கு தெரியும், உலகத்துல பல இடங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றாங்க. எதற்கு? அவனை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவனுக்கு உதவி செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்படித்தான் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாடுகள் யுத்தம் செய்தால் சீக்கிரத்திலே ஒரு முடிவு வந்துவிடும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. 2 நாடுகள் சண்டை போட்டால் பிற நாடுகள் 2 நாடுகளோடும் சேர்ந்து யுத்தத்தை பெரிய யுத்தமாக மாற்றி விடுகிறது. அதனாலே வருடக்கணக்காக சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் எதற்கு? ஆயுதங்களை கொடுக்கிறாங்களா? ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டுக்கு என்ன கொடுக்கிறது? ஆயுதங்களை கொடுத்து நீ அவனை எதிர்த்து போராடு என்று சொல்லுகிறது. அப்படிதான் நடக்குது. உக்ரைன்லயும் சிரியாவிலையும் எல்லா இடங்கள் நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் என்ன? மற்ற நாடுகள் இவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து நீ அவனை மேற்கொள்ளு என்று சொல்லி ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கம் என்றால் பிசாசின் எந்த தந்திரத்தையும் ஜெயிக்கக்கூடிய அந்த சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா. அதை மேற்கொள்ளும் ஆயுதம். கீழே வாசிக்கலாம்.
ஏனெனில் ஆ, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆ. துரைத்தனங்களோடும் ஆ. அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஆ. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. மனித வாழ்க்கை போராட்டம் நடந்தது. அல்லேலூயா. ஃபாதர் பாட்டு பாருங்க, என்ன வாழ்க்கை என்பது போராட்டமே. அல்லேலூயா. நல்லதொரு போராட்டமேங்கிறார். ஆமா, வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான். போராடி கொண்டுதான் மனிதன் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை போராட்டத்திலே தான் போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த போராட்டம் யாரோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயிக்கத்தக்கதாக அவர் சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை காரியங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது. கீழே வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், அந்த பிசாசின் தந்திரங்களை எல்லாம் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படிக்கு திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி பிசாசு நம்மளை ஏமாத்த கூடாது. நம்ம அந்த சூழ்நிலை போயிடக்கூடாது. மனுஷன் இன்னும் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அவர் நமக்கு அவைகளெல்லாம் ஜெயிக்கக்கூடிய சர்வாயுத வர்க்கம் என்றால் எல்லா விதமான அவனுடைய தந்திரங்களை, அவனுடைய போராட்டங்களையும் ஜெயிக்கத்தக்க அளவிற்கான ஒரு ஆயுதத்தை, சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது என்னது? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்க, பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்கள். நம்ம நாட்டுல ஒரு என்ன இருக்கு? ராக்கெட். அதுக்கு பேர் என்ன? அக்கினி ஏவுகணையா. அந்த காலத்துல பாருங்க, எத்தனை 2000 வருடங்களுக்கு அப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஆனா ஆவியான அக்கினி அஸ்திரங்கள். அல்லேலூயா. கண்டம் விட்டு கண்டம் பாயும் அஸ்திரங்கள். 2000-4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தாக்கக்கூடிய அக்கினி அஸ்திரங்கள். அல்லேலூயா. அங்க போனா அங்கெல்லாம் தீ பிழம்பாய். அதான் அக்கினி அஸ்திரம். அக்கினி அஸ்திரம் என்றால் இந்த ஏவுகணையை தாக்கினால் அந்த நாடு முழுவதும் பற்றி எரியும். அந்த அளவுக்கான அக்கினி அஸ்திரங்கள். அல்லேலூயா. ஆமா, இப்பதான் மனுஷன் பேர் வச்சிருக்கிறான். அப்பவே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நெல்லுங்கள். ஏன் தெரியுமா? பிசாசின் தந்திரங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இனி நீங்க அவங்ககிட்ட தோக்க கூடாது. அதுக்காகவே நான் இவையெல்லாம் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் அவர்களை மேற்கொண்டு விட்டான். பிசாசு அவர்களை மேற்கொண்டு விட்டான். தந்திரமாய் மேற்கொண்டு விட்டான். இனி ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளை அந்த சத்ரு ஜெயித்து விடக்கூடாது என்பதற்கான எல்லா காரியங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல திட்டம், ஆண்டவருடைய திட்டம். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளை. இதெல்லாம் என்னன்னா ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு மேலாக யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1:14 2 சேர்த்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு உள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் சத்ரு அவனை மேற்கொண்டார் என்றால், ஆண்டவர் எங்கேயோ இருந்தார். ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். மாலை வேளையில மட்டும்தான் தேவனாய கர்த்தர் வந்து அவர்களோட உலாவுவார். அதனாலதான் பிசாசு யாரை மேற்கொள்ள முடிந்தது? ஆதாம் ஏவாளை மேற்கொண்டது. அதனால இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஏன் நான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறேன். இப்ப சாத்தா மேற்கொள்ள முடியுமா? இப்ப பிசாசு மேற்கொள்ள முடியுமா? ஆண்டவருடைய அந்த திட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
ஏதேன் தோட்டத்திலே சத்ரு உங்களை ஜெயித்தது போல இனி ஜெயிக்க கூடாது என்பதற்காக அக்கினி அஸ்திரங்களையும் எல்லாம் அமைத்து போடத்தக்கதான சர்வாயுத வர்க்கத்தை தந்தது மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான திட்டம் பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கு. ஹல்லேலூயா. ஆகவே நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கொண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. அப்படியானா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இனி ஒருவனும் கெட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. இனி ஒருவனும் பிசாசு உங்களை மேற்கொள்ள கூடாது. இனி எந்த போராட்டம் வந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிக்க முடியாத உங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறேன். இனி உங்களுக்கு தோல்வி மனப்பான்மை இருக்கக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பாருங்களேன். எவ்வளவு மகிமையான தேவனுடைய திட்டம்னு உங்களுக்கு தெரியும். தேவனுடைய திட்டம் எவ்வளவு மகிமையான திட்டம். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் ஒரு காரியத்திலே தோல்வி அடைந்து விட்டால் இனி அந்த காரியத்திலே பிள்ளைகள் தோல்வி அடைய கூடாது என்பதிலே நம்ம எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். அதே போல ஆண்டவர் நம்மேல் அக்கறை கொண்டவராக, நம்மேல் அதிகமான அன்பு வைத்தவராக, இனி என்னுடைய பிள்ளைகள் கெட்டு போக கூடாது, இனி அவர்கள் பாவத்துக்கு அடிமையாகி விடக்கூடாது, இனி பாவம் அவர்களை மேற்கொண்டு விடக்கூடாது, இனி என்னுடைய பிள்ளைகள் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், இனி என்னுடைய பிள்ளைகள் எந்த போராட்டம் வந்தாலும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு அதை ஜெயிக்க வேண்டும். அதற்கு மேலாக என்னுடைய பிள்ளைகள் மனதளவிலே கூட சோர்ந்து போகக்கூடாது, தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதற்காக நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். உள்ள இருக்கிறவங்க மட்டும், இயேசு என்னுடைய உள்ளத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு என்னுடைய உள்ளத்துல இருக்கிறார்? ஹல்லேலூயா. அப்படி உள்ளத்துல இருக்கிறது எதற்காக என்றால், இனி பாவம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது, இனி சத்ரு உங்களை மேற்கொள்ளக்கூடாது, நீங்கள் இனி எதிலையுமே எல்லா போராட்டங்களையும் நீங்கள் தான் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இனி நீங்க கெட்டு போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்து அண்ட சராசரங்களையும் ஆட்கொண்டு வழிநடத்துகிற வல்லமையுள்ள மகா வல்லமையுள்ள தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் உக்ரைன் ஒரு சின்ன நாடு, ரஷ்யா ஒரு பெரிய நாடு. ரஷ்யா உலக வல்லரசு. உலக வல்லரசோடு ஒரு சின்ன நாடு என்ன செய்யுது? வருடக்கணக்கா யுத்தம் பண்ணி கொண்டிருக்குது. எப்படி யுத்தம் பண்ணுது? சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அமெரிக்காக்காரர் வந்திருக்கிறாரு. நீ அடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லா ஆயுதங்களையும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார், அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதே போலதான் எந்த போராட்டம் வந்தாலும் நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்மோடு இருக்க இயேசு வந்தார். நாம இனி தோற்க கூடாது, இனி நம்ம வெற்றி பெறுகளா இருக்கணும். பாவத்தில் மாத்திரமல்ல, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்பது மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த போராட்டங்களையும், உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அந்த ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கும்படியாகவே அந்த இயேசு வந்தார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே? இனி பாவம் என்னை மேற்கொள்ளாது, இனி எந்த போராட்டத்தை நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் ஜெயம் கொண்டவர், ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார், வெற்றியாளர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். இனி நான் மனதளவிலே சோர்ந்து போக மாட்டேன், என்னுடைய உள்ளத்திலே நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்குள்ளே இருக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறபடினாலே, அவர் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் வெற்றியுள்ளவனாய் வாழுவேன். வெற்றி வாழ்க்கை வாழும்படியாக இயேசு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அனைவரு இன்னைக்கு இல்ல பிறந்த நாள், இன்னொரு நாள் சொல்றாங்க. எந்த நாளோ இயேசு பிறந்தார். இந்த நாள்ல காலண்டர் போட்டிருக்கிறது. அதனாலே நம்ம என்ன செய்யறோம்? இப்ப காலண்டர் பாக்குறோம். என்னைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைன்னு பாக்குறோம். ஏன்?
ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்னு பார்க்கிறோம். காலண்டர் என்ன சொல்றது அதை நிறைவேற்றிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. உலகத்தின் எல்லா காலண்டர்களும் என்ன சொல்லுது? டிசம்பர் 24 இரவிலே யார் பிறந்தார்? இயேசு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசு பிறந்ததுதான் முக்கியம். அல்லேலூயா. அது எனக்காக பிறந்தார், என்னை மீட்கும்படியாய் பிறந்தார், என்னை தூக்கி எடுக்கும்படியாய் பிறந்தார், என்னை மீட்கத்தக்கதாக, என்னை காப்பாற்றுவதற்காக தான் ரட்சிப்பு, அதான் மீட்பு. என்னை காப்பாற்றுவதற்காக வந்தவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது நம்மை ரட்சிக்கும்படியா, நம்மை காப்பாற்றும்படியா. நாம் இனி தோற்று விடக்கூடாது, பாவம் நம்மை மேற்கொண்டு விடக்கூடாது, மனதளவிலே கூட நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்திலேயும் வந்திருக்கிறார். அந்த உள்ளத்திலே இருக்கிறவர்களுக்குத்தான் அந்த மகிழ்ச்சி தெரியும். இனம் புரியாத மகிழ்ச்சி என்று சொல்லுவார்கள், இனம் புரியாத சந்தோஷம் என்று சொல்லுவார்கள். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சாட்சி. ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்துல இருக்குமானால் அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்ததின் சந்தோஷம். இவரை எனக்காக வந்தீரே, என்னை மீட்கும்படியாய் வந்தீரே, எனக்கு உதவி செய்யும்படியாய் வந்தீரே, என்னை காப்பாற்ற வந்தீரே, என்னை உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படியாய் வந்தீரே, உமக்கு நன்றி. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்த்து நீர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கத்தை வெளிப்படுத்தினதற்காய் நன்றி. அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு உடைய பிள்ளைகள் என்றென்றும் வெற்றியாளர்களாய் வாழத்தக்கதாக கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. யார் யார் இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கும் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடும், அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். சகல துதி கனமைமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலங்கள் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செந்தில் சார்பாக நமக்கு கேக் கொடுக்கப்படுகிறது.